உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும் அறச்சீற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த இந்தி திணிப்பின் எதிரொலி நேற்று, அதாவது செப்டம்பர் 6ஆம் தேதி இணையதளங்களில் இந்தி தெரியாது போடா என்கிற ஹேஷ்டாக் மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதும் ட்ரெண்ட் ஆகி இருந்தது. இந்தி தெரியாது போடா என்று இளைய தலைமுறையினர் சொல்லுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை என்கிற ஒரு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வருகிறது. அது ஒட்டுமொத்தமாக இட் இஸ் அகைன்ஸ்ட் ஹியூமானிட்டி, மனிதத்துவத்துக்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கை. பார்ப்பனியர்கள் மட்டுமே படிக்க வேண்டும், அவர்கள் மட்டுமே உயர் பதவிகளுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு இந்த கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தாய்மொழி கல்வி இல்லாமல் ஆங்கிலம் தவிர்த்து ஏதேனும் ஒரு இந்திய மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்று அவர்கள் புத்திசாலித்தனமாக சொல்லுகிறார்கள். அந்த ஏதேனும் ஒரு இந்திய மொழியில ஹிந்தியும் சமஸ்கிருதமும் இருக்கிறது. சமஸ்கிருதத்தை பேசுவதற்கு இந்தியாவில் யாரும் இல்லை, அது ஒரு பேச்சு மொழி இல்லை. இந்த சூழலில் ஹிந்தியை நீங்கள் கட்டாயம் படித்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை மைய அரசு இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்களின் மீது திணிக்கிறது. குறிப்பாக இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து போராடி இன்றைக்கு வரைக்கும் இந்தி இல்லாத மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இந்தியை நாங்கள் திணித்தே தீருவோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி செயல்படுகிறது. இதை பிடிக்காத தமிழகத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இந்தி தெரியாது போடா என்கிற ஒரு ஹேஷ்டாக்கையும் ஐ ஆம் தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன் என்கிற ஹேஷ்டாக்கையும் பிரபலப்படுத்தி இருக்கிறார்கள். பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஐ ஆம் தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன் என்கிற ஒரு பனியனை போட்டு ஒரு புகைப்படத்தை வெளியிட்டார். அந்த புகைப்படம் தீயாக பற்றிக்கொள்ள இன்றைக்கு சாலையிலே செல்லுகிற எல்லா இளைஞர்களும், ஆண்களும் பெண்களும் ஐ ஆம் தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன் என்கிற பனியனை போட்டுக்கிட்டு இன்னைக்கு எல்லோரும் இந்திக்கு எதிராக ஒரு மௌனமான ஒரு போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதே போல இந்தி தெரியாது போடா என்கிற பனியனையும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதிய அந்த பனியனை எல்லா இளைஞர்களும் போட்டுக்கொள்வதோடு சினிமா துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் ஐஸ்வர்யா ராஜேஷ், சந்தானு போன்றவர்கள் எல்லாம் அதை போட்டுக்கொண்டு இன்றைக்கு பொது வெளியிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள். திமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நடிகர் உதயநிதி ஸ்டாலின் பொது தளத்தில் இந்தி தெரியாது போடா என்கிற பனியனை போட்டுக்கொண்டு நடமாடுகிறார். இதற்கான தேவை என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா, 2011 தன்னுடைய திரைப்படம் குறித்த ஒரு வேலையாக போய்விட்டு டெல்லியிலே வந்த தேசிய விருது பெற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களை ஏர்போர்ட்டில் மறித்து ஆங்கிலத்திலே ஒரு அதிகாரி பேசியிருக்கிறார். மன்னிக்கணும், விமான நிலையத்திலே மறித்து ஹிந்தியிலே ஒரு அதிகாரி பேசியிருக்கிறார். அதற்கு இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு இந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் பேசுங்கள் என்று கேட்க கடும் கோபமடைந்த அந்த அதிகாரி, ஆர் யூ இந்தியன் ஆர் நாட்? இஃப் யூ ஆர் சப்போஸ் டு பி இந்தியன், உனக்கு ஏன் இந்தி தெரியல? நீ இந்தியனா இருந்தா உனக்கு ஏன் இந்தி தெரியல அப்படின்னு சொல்லி ஓரமா போய் நில்லுன்னு 45 நிமிடங்கள் அவரை தனியே நிறுத்தி வைத்திருக்கிறார். இத சமீபத்தில் கனிமொழி விமான நிலையத்தில் அவமானப்படுத்தப்பட்ட போது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் சொன்னார். கனிமொழி அவர்கள் அவசரமாக டெல்லிக்கு
செல்வதற்கு சென்னை விமான நிலையத்தில் செல்லுகிற போது விமான நிலையத்தினுடைய ஒரு பெண் அதிகாரி ஹிந்தியிலே அவரிடம் ஏதோ கேட்க, எனக்கு ஹிந்தி தெரியாது, ஆங்கிலத்தில் கேளுங்கள் என்று கனிமொழி அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்ல, நீங்கள் இந்தியரா என்று அவரை கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இந்தி தெரியாதவர் எப்படி இந்தியராக இருக்க முடியும் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஆக இந்தி தெரிந்தால்தான் இந்தியர் என்பது முட்டாள்தனமானது, அயோக்கியத்தனமானது, அதை ஒருபோதும் ஏற்க முடியாது. அதனால்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்தில் இளைஞர்கள் இந்தி தெரியாது போடா என்று சொல்லுகிறார்கள். 1980ஆம் ஆண்டு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள் வறுமையின் நிறம் சிகப்பு என்கிற ஒரு திரைப்படம் எடுத்தார். அந்த திரைப்படத்தில் கதாநாயகன் கமலஹாசன் அவர்கள் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாரு, ஐ ஆம் தமிழ் ஸ்பீக்கிங் இந்தியன் என்று சொல்லுவார். அந்த வார்த்தை தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டாக ஆகியிருக்கிறது. நாங்கள் தமிழ் பேசுகிற இந்தியர்கள் என்கிற அந்த வார்த்தை இன்னைக்கு மிகப்பெரிய ட்ரெண்டாக இருக்கு. இந்தி பேசினாதான் வாழ்க்கையில முன்னேற முடியுமா, இந்தி கற்றால்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இருக்கிறார்கள். ஒருத்தர் ஐயா அப்துல் கலாம் அவர்கள், இன்னொன்னு மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். இவர்கள் 2 பேரையும் தெரியாத இளையோர் இருக்கவே மாட்டார்கள். அவங்க 2 பேருக்குமே இந்தி தெரியாது. அடுத்தது, இன்றைக்கு உலகத்திலேயே அதிகம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று கேட்டால், சின்ன குழந்தை கூட கண்ணை மூடிக்கொண்டு சொல்லும், கூகுளினுடைய சுந்தர் பிச்சை அவர்கள். சுந்தர் பிச்சை அவர்கள் இந்தியாவுக்கு வந்திருந்த போது டெல்லியிலே ஒரு நேர்காணலில் ஹிந்தியிலே அவரிடம் கேள்வி கேட்கப்படுகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஐ டோன்ட் நோ ஹிந்தி, ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு, ஐ நோ 2 லாங்குவேஜஸ், ஒன்று தமிழ், இன்னொன்று இங்கிலீஷ், இது 2ல் எதில் கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். ஹிந்தியே படிக்காத, தமிழும் ஆங்கிலமும் மட்டுமே படித்த சுந்தர் பிச்சை அவர்கள் இன்றைக்கு உலகத்தில் அதிகம் சம்பளம் வாங்குகிற ஒரு நபராக உயர்ந்திருக்கிறார். அப்ப இந்தி படின்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. இந்தியாவில் இந்தி பேசுறவர்கள், இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் 30% கூட கிடையாது. மதிப்புக்குரிய எச் ராஜா அவர்களும் ரங்கராஜ் பாண்டே அவர்களும் இந்தி கட்டாயம் படிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு அது தாய்மொழி. அவங்க 2 பேரும் பீகார்ல இருந்து வந்தவர்கள், பீகாரிகள். பீகாரிகளுக்கு வேணா பீகார் மொழியை தாண்டி எங்களுக்கு இந்தி வேணும்னு இந்தி படிக்கலாமே ஒழிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தி படிக்கணுங்கிற தேவையும் அவசியமும் கிடையாது. எங்களுக்கு அந்த நிர்பந்தமும் கட்டாயமும் இல்லை. நாங்க இங்க இந்தி படிக்கிறதுனால எங்களுக்கு சோறு கிடைக்காது. எங்கள் தாய்மொழியே எங்களுக்கு சோறு இடுகிறது. எங்களுக்கு எங்கள் தாய்மொழியே போதும். தேவை இருக்கு, அவசியம் இருக்குன்னா நீங்க சொல்லவே தேவையில்லை, நாங்க படிப்போம். ஏன் மும்பையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தி பேசுறது இல்லையா? குஜராத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தி பேசுறது இல்லையா? டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தி பேசுறது இல்லையா? ஏன் பேசுறாங்க? அவங்களுக்கு அது தேவைப்படுது. அவர்கள் அங்கு வாழ வேண்டும். சர்வவேலா ஃபிட்னஸ், அங்க இந்தி தெரிந்து ஆக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிற போது அவர்கள் இந்தியை கற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்தி மொழியை கொண்டாந்து நீங்க திணிச்சிங்கன்னா 1967களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உடம்புல தீயை ஊத்தி கொண்டு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு செத்து போயிட்டாங்க. அன்றைக்கு ஏற்பட்ட அந்த புரட்சியில் இன்றைக்கு வரைக்கும் இந்தி தமிழகத்தில் நுழைய முடியாமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த டிஜிட்டல் யுகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுபோல நெருப்பெல்லாம் ஊத்திட்டுலாம் சாக மாட்டான். அவன் என்ன செய்வான்? டிஜிட்டல் யுகத்தில் இருக்கக்கூடிய போராட்ட வடிவங்களை அவர்கள் கையில் எடுப்பார்கள். அதனுடைய ஒரு தொடக்கம் தான் இந்தி தெரியாது போடா என்று உங்கள் முகத்திலே காரி திப்புவது போல இன்றைக்கு இந்த ஹேஷ்டாக்கை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே பழைய சிந்தனைகளோடு இங்க அரசியல் பண்ண வந்திருக்கக்கூடிய எச் ராஜா போன்றவர்கள் இளையருடைய மனநிலையை புரிஞ்சுக்கணும். இளைஞர்களுடைய சிந்தனையை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஹிந்தி எங்களுக்கு வேண்டாம், இந்தியை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. வடநாட்டில இருந்து பொழைக்கிறதுக்கு வர்ற வடநாட்டுக்காரங்க தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். வடநாட்டில இருந்து ஆட்சியாளர்களா இங்க வர்றவங்க, குறிப்பாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆட்சியாளர்களாக இங்க வர்றாங்க இல்லையா, அவர்கள் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு இந்தி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையும் அவசியமும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார், என்ன சொன்னாரு?
ஹிந்தியை 3 மாதத்தில் கட்டு முடித்து விடலாம், 3 மாசத்துக்கு மேல படிக்கிறதுக்கு ஹிந்தியில நூல்களே இல்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு இந்த மொழி இந்தியர்களுடைய மொழி இல்லை, பல்வேறு மொழிகளின் கலப்பாக ஒரு புது மொழியை உருவாக்குனது ஆங்கிலேயர்கள் உருவாக்கின மொழி இந்தி மொழி. இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஹிந்தி மொழி இந்தியாவில் பிறந்த மொழி இல்லை. ஆங்கிலேயர்கள் திட்டமிட்டு இந்திய மக்களை ஒருங்கிணைக்க வேண்டும், இவர்களுக்கு ஒரு பொது மொழி வேண்டும் என்பதற்காக பாரசீகத்தையும் உருதுவையும் இன்னும் பல்வேறு மொழிகள், மைத்திலி போன்ற மொழிகளை எல்லாம் ஆய்வு செய்து அதுக்கு மிகப்பெரிய ஒரு குழு அமைத்து புதிதாக ஒரு மொழியை உருவாக்கி அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தார்கள். அந்த மொழி தான் இந்த இந்தி மொழி. ஆகவே இங்க ஆனா எங்களுடைய தாய்மொழி தமிழ் மொழி அப்படியாப்பட்ட மொழி கிடையாது. உலகின் முதல் மாந்தன் பேசிய மொழி, உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி என்று சொல்லுகிறார்கள். அப்படியாப்பட்ட அந்த மொழி, உலகம் போற்றுகிற திருக்குறள், படிக்கிறவர்கள் எல்லாம் வியந்து வியந்து போகிறார்கள். அந்த திருக்குறளுக்கு சொந்தமான மொழி தமிழ் மொழி. உலகில் ஒரு சொல் உயிர் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவன் தமிழன். எங்களுடைய தொல்காப்பியம் அதை நிறுவி இருக்கிறது. ஆகவே இந்தி திணிப்பை பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். தேர்தல் வருது, தேர்தலில் நீங்க 60 இடத்துல நிற்போம், தாமரை மலரும் அப்படிங்கிறீங்க. தாமரை ஒருபோதும் மலராது. இந்தி திணிப்பை நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா, மும்மொழி கொள்கை அப்படின்னு தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்கன்னா டெபாசிட் தான் இழப்பீங்க. அது இறுதியா நான் சொல்றேன். ஏன்னா இளைஞர்கள் இந்தியை வெறுக்கிறார்கள், அவர்கள் நிச்சயமாக ஏற்க மறுப்பார்கள். இன்னைக்கு இந்த இந்தி தெரியாது போடா என்கிற ஹேஷ்டேக் இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்திருக்கு என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி அதிலிருந்து பாடம் கற்க வேண்டும். அதிலிருந்து நீங்கள் பாடம் கற்கவில்லை என்று சொன்னால் தமிழகத்து இளைஞர்கள் உங்களுக்கு பாடம் கற்றுத் தருவார்கள். நன்றி, வணக்கம். ஜகத்து உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதினும்